பத்திரிகை துறையின் போராளி சிவத்தமிழவனின் 66வது பிறந்தநாள் விழா. தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனின் நிறுவனரும் மாநில தலைவரும் தமிழக பத்திரிகை துறையில் 40 வருட கால மூத்த பத்திரிகையாளரும் பத்திரிகை ஊடகத்துறைக்காக நீண்ட காலமாக பல்வேறு பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் பத்திரிகை துறையின் மாபெரும் போராளியான டாக்டர் மு. சிவத்தமிழவன் அவர்களின் 66வது பிறந்த நாளை டிஎன்பி மற்றும் எம்ஆர்யூவின் மாநில நிர்வாகிகள் ஒன்றிணைந்து தென்சென்னை மாவட்ட அனைத்து நிர்வாகிகள் சார்பாக டிசம்பர் 30 அன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதற்கான பிறந்தநாள் விழா சென்னை அசோக் நகர் 2வது அவென்யூவில் அமைந்துள்ள மர்கபா மினி அரங்கத்தில் தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனின் மாநில நிர்வாக தலைமை இயக்குனர் லயன் எம். பெருமாள் அவர்கள் தலைமை ஏற்று வாழ்த்துரை வழங்கினார். மாநில பொதுச் செயலாளர் திரு சி.பி. ராஜன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவிற்கு டிஎன்பி மற்றும் எம்ஆர்யூவின் மாநில துணைத் தலைவர்கள் டாக்டர் ஆர். சிவராமன், திரு டி.எஸ். சுயம்புராஜன், மாநில பொருளாளர் டாக்டர் ஏ. சேகர், மாநில துணைச் செயலாளர் தாம்பரம் ஏ. ராஜீவ், மாநில செய்தி தொடர்பாளர்கள் திரு ஏ. அஜ்மத் இப்ராஹிம், திரு ஏ. தனபால், மாநில ஊடக பிரிவு செயலாளர் திரு முரளி சரவணன், மாநில அமைப்பாளர் திரு தடயம் பாபு, கோவை தொழிலதிபரும் சட்டம் ஒழுங்கு யூடியூப் சேனலின் நிர்வாக இயக்குனருமான டாக்டர் ஜி. செல்வகுமரன், மாநில சட்ட ஆலோசகர் திரு பி. அதிவீரராம பாண்டியன், மாநில ஆலோசகர் எஸ். மாடபாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனின் கௌரவ தலைவரும் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஓய்வு பெற்ற நீதியரசர் டாக்டர் டி.என். வள்ளிநாயகம் அவர்கள் இந்த பிறந்தநாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 2025ஆம் ஆண்டு வருட யூனியன் சார்பாக வெளியிடப்பட்ட தினசரி கேலண்டரை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார். அப்போது அவர் பேசுகையில், பணிவு, கனிவு, துணிவு இம்மூன்று முழுமையாக நிரம்ப பெற்றிருப்பவர் மு. சிவத்தமிழவன். அதனால்தான் 40 வருட மூத்த பத்திரிகையாளராக உச்சம் தொட்டுள்ளார். 30 வருடமாக இந்த பத்திரிகை யூனியனை கண்ணியத்தோடு எல்லோரையும் அரவணைத்து கட்டி காப்பாற்றி வருகிறார். இவருடன் பணியாற்ற மிகச்சிறந்த தளபதிகளாக பல நிர்வாகிகள் உள்ளனர். குறிப்பாக சொல்லுவது என்றால், சிவத்தமிழவன் பெயர் கொண்ட சிவனுடன் பெருமாள் கூடவே இருப்பதால் இந்த யூனியனுக்குள் எந்த தவறும் தப்பும் நடக்காது என்று நான் உறுதியாக கூற முடியும். இப்பேற்பட்ட சிவத்தமிழவனின் பணி இன்னும் தொடர 100 ஆண்டு காலம் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடனும் வாழ வாழ்த்துகிறேன் என்று நீதியரசர் வள்ளிநாயகம் வாழ்த்தினார். மாநில சட்ட ஆலோசகர் திரு பி. அதிவீரராம பாண்டியன் அவர்கள் தனது வாழ்த்துரையில், இந்த மிகப்பெரிய யூனியனை அபகரிக்க முயற்சி செய்தவர்களிடமிருந்து மீட்டெடுக்க சிவத்தமிழவன் அவர்கள் என்னிடம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்ட போது அவருக்குள் இருந்த வலியும் வேதனையையும் கண்டுணர்ந்தேன். இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டோம். இன்னும் சில மாதங்களில் நமது யூனியன் வழக்கை வெற்றி பெறச் செய்து அடுத்த 67வது பிறந்தநாள் பரிசாக நான் தந்து காட்டுகிறேன் என்று நிர்வாகிகளின் ஏக்கத்தை கலைத்து உற்சாகமூட்டி வாழ்த்தினார் பிரபல வழக்கறிஞர் திரு அதிவீரராம பாண்டியன் அவர்கள். தலைமையுரை ஆற்றிய லயன் எம். பெருமாள் அவர்கள், தலைவர் ராமரை போன்றவர், அவரது மனைவி இந்திரா, சீதா தேவி போன்று தன் வாழ்க்கை முழுவதையும் கணவருக்காக அர்ப்பணித்தவர். இந்த இருவருக்கும் பாதுகாவலராக அவரது தம்பி மாடபாஸ்கர் இலக்குவனை போலவும் ஆஞ்சநேயரை போலவும் உடன் ஒத்துழைத்து கண்ணை போல கடமை ஆற்றுவதை பாராட்டுகிறேன் என்றார். தென்சென்னை மாவட்டம் சார்பாக தினசரி கேலண்டர் தயாரிக்கப்பட்டு திருப்பூர் பென்சோ நிறுவன பனியன் உட்பட்ட பை கொண்ட பொருட்களை வருகை தந்த அனைவருக்கும் தனது பிறந்தநாள் பரிசாக டாக்டர் சிவத்தமிழவன் வழங்கினார். பிறந்தநாள் விருந்தினை தேசிய ஊடக செயலாளர் டாக்டர் வாணிஸ்ரீ அவர்கள் ஏற்பாட்டில் அனைவருக்கும் அருஞ்சுவை விருந்து மதியம் வழங்கப்பட்டு அனைவரும் வாழ்த்தி சென்றனர். மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் மு. சிவத்தமிழவன் அவர்களை வாழ்த்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் வந்திருந்த நிர்வாகிகள் சால்வைகள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி மனதார வாழ்த்தினார்கள். விழா ஏற்பாட்டை சிறப்பாக செய்து தந்த நமது தலைமை சட்ட ஆலோசகர் திரு எம். கே. கோவிந்தன் அவர்களுக்கு அனைவரும் சேர்ந்து நன்றி கூறினர்.
தென்சென்னை மாவட்டம் சார்பாக எடுக்கப்பட்ட இந்த பிறந்தநாள் விழா நாயகர் சிவத்தமிழவன் அவர்கள் தன்னோடு 30 வருட காலமாக பயணிக்கும் தனது மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகிகள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி தமது ஏற்புரையில் பேசியதும் விழா இனிதே நிறைவுற்றது. புகைப்படங்கள், வீடியோ அமைப்பை மாநில அமைப்பு செயலாளர் NP ராயப்பன் சிறப்பாக செய்திருந்தார். இதற்கு மாயவரம் மண்வாசனை AM அப்துல்லா, அரசியல் வேட்டை திருமதி ஈஸ்வரி ஆகியோர் படப்பிடிப்பை எடுத்து தொகுத்து வழங்கினர். இந்த இனிய விழாவில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் மதிப்புமிகு திரு வள்ளிநாயகம் அவர்களே, மற்றும் இங்கே அகவை திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நமது தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனுடைய தலைவர், அன்புக்குரிய மரியாதைக்குரிய சிவத்தமிழவன் அவர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற, இங்கே வருகை தந்திருக்கின்ற மேடையிலும் மேடைக்கு எதிரிலும் வீற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் அதைத் தொடர்ந்து வருகின்ற பொங்கலுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பிறந்த நாள் விழாவில் வாழ்த்தி பேசுங்கள் என்று சொன்னார்கள். வாழ்த்தி பேசுவதற்கான வயது எனக்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அவர் மென்மேலும் சிறக்க வேண்டும். இந்த தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் மிகச்சிறந்த இடத்திற்கு, மிக உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கமும் எண்ணமும் இருப்பதனால் உங்களோடு சேர்ந்து நானும் அவருக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிறேன் என்கின்ற அடிப்படையில் நான் இன்றைக்கு வந்தேன். நான் ஊருக்கு பசங்களோட போயிருந்தேன். அப்போ சார் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாரு, இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் அப்படின்ட்டு, இதுக்காக கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு கடந்த ஆண்டு இதே போன்று ஒரு நிகழ்வுக்கு அழைத்திருந்தாங்க. அவருடைய மகனுடைய தவறி விட்டார் அப்படிங்கிறது நினைவேந்தலுக்காக. சரி, அந்த இடத்தில் மீண்டும் அவரை ஒரு புத்துணர்ச்சியோடு, ஒரு எழுச்சியோடு நாம் ஆதரவாக இருந்து அவருக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில், ஏனென்றால் நான் அவரோடு பயணித்து 2018 முதல்ல அந்த வழக்கு சம்பந்தமாக தான் நான் அவரை பார்த்தேன். பார்த்த மாத்திரத்திலே அவர் இந்த அசோசியேஷனுக்காக எவ்வளவு ஒரு டெடிகேஷனா, இது அந்த வழக்குகளை சொல்லுகிற போது எத்தனை வலி நிறைந்த வார்த்தைகளோடு எடுத்து வைத்தார் என்பதை இப்போ உங்ககிட்ட அப்படி சொல்றதுக்கு உண்டான இது எனக்கு இல்லை. ஏன்னா அவ்வளவு ஒரு இன்வால்வ்மெண்ட். அதான் பொதுவா ஒரு பிளைண்ட்டை தயாரிக்கும் போது அது சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு காரணம் யார் வாதியா அவர் கொடுக்கிற அந்த விவரங்கள் அத்தனை அடர்த்தியாக இருந்தால் நிச்சயமாக அதில் வாதாடக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு இயல்பாகவே வந்துடும். அப்படி இந்த யூனியனுக்கு, அதனுடைய வெற்றிக்கு, அதற்கு எப்படியெல்லாம் உழைத்தோம், எப்படியெல்லாம் இந்த யூனியனை சில பேர் துண்டாட நினைக்கிறார்கள் என்று அவர் சொல்லியதை சட்டப்பூர்வமான வார்த்தைகள் கொண்டு நீதிமன்றத்தில் வைத்த போது இன்றைக்கு நீங்க எல்லாம் பார்க்கலாம், அதிமுகவில் OPS EPS என்ற வழக்குக்கு முன்னோடியாகவே நாம் இதே போன்ற ஒரு வழக்கை தொடர்ந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர், இந்த பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று வாங்கி கொடுத்துருக்கிறோம்னா அதுல அவருடைய அந்த டெடிகேஷன், அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இருந்தது. இதனால ஒரு இத்தனை ஆண்டு கால ஒரு யூனியனை திடீர்னு எப்படி எடுத்துட்டு போறாங்க சார், எப்படி கபலீகரம் பண்ண நினைக்கிறாங்க, இதையெல்லாம் அவர் சொல்லிய விதத்தில் அன்றிலிருந்து நான் தொடர்ந்து அவரோடு பயணிக்கிறேன். இது ஒரு முழுக்க அவருடைய இந்த அசோசியேஷனோடு இணைக்கப்பட்டிருக்கிற விதம் மிக அபரிவிதமான ஒரு அன்பாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இல்லைன்னா இவ்வளவு பேரை ஒரு நியூ இயருக்கு முன்னாடி ஒரு நாள்ல நாம அரவணைச்சு அழைச்சு கூப்பிடுறது, அதற்கு நீதியரசர் போன்றவர்கள் எல்லாம் வாழ்த்த அமர்ந்திருப்பதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவர் நடந்து கொண்ட விதமும், அவர் அடுத்தவர்களை பார்க்கிற விதமும், அவர்களோடு ஒரு ஏற்படுத்தி கொள்ளுகிற அந்த இணக்கத்தின் அன்பு, அந்த மொழி இருக்கு பாருங்க, நிறைய பேச மாட்டார். ஆனா 1-2 வார்த்தைகளில் அந்த உடல் மொழியில் என்ன நினைக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறாரோ ஒரு மிகப்பெரிய கவிதை மாதிரி எல்லாத்துட்டையும் பேசிட்டு போயிடுறார். அது ஒரு மிக சிறந்த குணமா நான் அவற்றை பார்க்கிறேன்.
வார்த்தைகளை விட உடல் மொழி மிக வலிமையானது. வார்த்தை பின்னாடி தோன்றியதுதான், உடல் மொழிதான் முதலில் தோன்றியது. அந்த ஆதி காலத்தின் மொழியின் மூலம் அத்தனை இயல்பாகவும் எளிமையாகவும் தன் உள்ளத்தில் உள்ளதை எல்லோரிடமும் சொல்லக்கூடிய பேராற்றலோடு ஒரு யூனியனை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்கின்ற அந்த நிர்வாக திறத்தோடு மிகச்சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். பல ஏற்ற இறக்கங்கள், பல தடைகள். இந்த ஆண்டுகளில் ஒவ்வொரு முறை அந்த மாநாட்டை நடத்துகின்ற போதும் அதற்கு 5 நாட்கள் அவர் படுகின்ற வலியும் ரணமும் சொல்லி மாளாது வார்த்தைகளால் தொடர்ந்து என்னை தொடர்பு பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். சார், எந்த இடத்திலாவது இது தடைபட்டு விடக்கூடாது, ஏனென்றால் தமிழகத்தின் அனைத்து ஊர்களில் இருந்தும் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் சார். அவர் மெனக்கெடுற அந்த விதம் இந்த அசோசியேஷன் மீது எவ்வளவு ஒரு ஆர்வம் வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் அல்லது அடுத்த ஆண்டுக்குள் இந்த வழக்கை மொத்தமாகவே முடித்து இந்த யூனியன் ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு இன்னும் நடைபெறுவதற்கு உண்டான அனைத்து ஆலோசனைகளையும் நானும் அவரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமாக பண்ணிட்டு அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு அவருக்கு அதை ஒரு பிறந்த நாள் பரிசாக கொடுக்கலாம் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய அலுவலகத்தில் இருந்து அனைவரும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிறந்த நாளில் நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி அதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. படைத்தான் படைப்பெல்லாம் மனிதனுக்காக, மண்ணை படைத்தான், விண்ணை படைத்தான், மரம் செடி கொடிகள் அனைத்தையும் படைத்தான். அனைத்தையும் படைத்துவிட்டு ஆண்டவன் அதை அடக்கி ஆளுவதற்கு மனித இனத்தையும் படைத்தான். அப்படிப்பட்ட படைக்கப்பட்ட இறைவனால் இந்த மனிதனுக்கு வருகின்ற சோதனைகள் ஏராளம். அந்த சோதனைகளை எதிர்கொள்ளும் போது அவன் படுகின்ற வேதனைகள் அதைவிட ஏராளம். அப்படி சோதனைகளையும் சாதனைகளையும் அவன் தாண்டிவிட்டால் அவன் படைப்பதோ சாதனை. அப்படிப்பட்ட பல சாதனைகளை படைக்கின்ற போது அவன் சரித்திரத்திலே இடம்பெறுகிறான். அப்படி சரித்திரத்திலே இடம்பெற்ற அவனால் பல சரித்திரங்கள் படைக்கப்படுகின்ற போது அங்கே அவன் ஒரு சகாப்தமாக மாறிவிடுகிறான். அப்படிப்பட்ட பத்திரிகை உலகத்தினுடைய ஒரு சகாப்தமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாநில தலைவர் வாசமிகு டாக்டர் சிவ தமிழவன் அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை. வழக்கறிஞர் சொன்ன மாதிரி எனக்கும் வயது இல்லை. வாழ்த்தலாமா என்ற ஒரு கேள்விக்குறி மனதில் எழுகிறது. ஆனால் வாழ்த்துவதற்கு காரணம் அவர் அறிவிலே சிறந்தவர், வயதிலே மூத்தவர், அனுபவத்திலே மிக உயர்ந்தவர். அப்படிப்பட்டவரை வாழ்த்துவதற்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். காரணம், வாழ்த்துவதற்கு வயது முக்கியமில்லை, அனுபவம் முக்கியமில்லை, எதுவுமே முக்கியமில்லை. ஆனால் மனது இருந்தால் போதும், மனம் தூய்மையாக இருந்தால் யாரையும் நாம் வாழ்த்தலாம் என்ற அடிப்படையிலே நான் அவரை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக நீங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். உங்கள் தம்பதிகளோடு இருமன தம்பதிகளாய், இணையற்ற தம்பதிகளாய் இந்த உலகத்திலே எல்லோரும் போற்றுகின்ற அளவிலே எங்களுக்கு முகவரியாய் இன்னும் ஏராளமானவருக்கு முகவரி தந்து இன்னும் நீங்கள் 100 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வளம் வர கண்டு வாழ்க இன்னும் பல்லாண்டுகள் என்று தமிழ் தந்த பெரியவர் வழிநின்று வாழ்த்துகிறேன். நான் இன்று உங்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக திரு லயன் பெருமாள் அவர்களை அழைக்கிறோம். பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய அருமை டாக்டர் எம் சிவத்தமிழவன் அவர்களே, உங்களை இந்த 66ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவிலே மாவட்டந்தோறும் வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னையிலிருந்தும் கோயம்புத்தூர், புதுக்கோட்டை எல்லாம் வந்திருக்கின்ற எல்லா நிர்வாகிகளுக்கும் உங்களை வருக வரவேற்று இந்த விழா நடத்துவதற்கு உடனே நீங்க வர வேண்டும் என்று எங்களுடைய கௌரவ தலைவர் ஐயா அவர்கள் நீதியரசர் அவர்களை அணுகி கேட்டபோது வருவதற்கு செய்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பொறுமையோடு அவருக்கு பல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த விழாவை நடத்தி கொடுத்துதான் போவேன் என்று உட்கார்ந்து இருக்கிறாரே, அவர்களுக்கு பாதத்தொற்று என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை வழக்குரைஞர் சட்ட ஆலோசகர் கோவிந்தன் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு போன் பண்ணி இந்த விழா சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் நான் ஒரு நன்றி கடன் பட்டு அவர்களுக்கு உணவளிக்க போகிறேன், விருந்தளிக்க போகிறேன் என்று சொன்னார்.
யார் யார் என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லி என்னிடத்துல சொல்ல போது நான் தலைவரிடத்துல கேட்டேன் என்ன செய்யலாம் என்று. இல்லை, யாரையும் விடுபட்டு போகக்கூடாது, எல்லோரையும் அழைப்போம், அதுக்கு உண்டான இடத்தை தேர்வு செய்து சொல்வோம். நான் இந்த விழாவிடத்துக்கு பொறுப்பது மண்டபத்தினுடைய செலவுகளெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கோவிந்தன் அவர்கள் என்னிடத்தில் சொல்லி இன்று இந்த விழாவை மிக சிறப்பாக எல்லோரும் சேர்ந்து இது அவருக்கு வணக்கம் செலுத்தி வாழ்த்து சொல்லி வருவதற்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போதிய நேரம் இல்லை. அவர் எடுத்ததை முடிப்பார். ஒரு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. போற்றுபவர் போற்றற்றும், சுருதி வாழி தூற்றுபவர் தூற்றற்றும், தொடர்ந்து செல்வேன். ஏற்ற ஒரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரையினும் இல்லை நன் என்ற வழி தங்கு வயத வரிகளுக்கு சொந்தக்காரர் ஐயா திருமணம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மட்டுமல்ல, ராமாயணத்திலே ராமர் எப்படியோ அதே மாதிரி சிவத்தமிழ் அவர்கள் ராமராக இருந்து அவருக்கு உற்ற துணையாக இன்று அவருடைய துணைவியார் இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அதில் ஒரு சின்ன பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. சுருக்கமாக அந்த இதை சொல்லி அவர்களையும் வரவழைச்சி அவருடைய இளவல் இதுக்கு உறுதுணையாக அவர் பக்கத்தில் இருக்கின்ற சம்பத் மாடபாஸ்கர் அவர்களையும் இங்கே வரவழைச்சு அவர்களுக்கு எங்களுடைய பத்திரிகையாளர் சபையை நான் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாடல், சம்சாரம் அது மின்சாரம், சகல தர்மசாரம், சுகஜீவன ஆதாரம், சம்சார சாகரத்தில் துயர் தாங்கொணாத போது தாளமோடு அவர்கள் தாங்கி வாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ராமர் லட்சுமணர் எங்கே வாப்பா உடனே கேட்கிறான். ஆமா அங்க வாங்க, நீங்க வாங்க. சீதை ராமாயணத்திலே வருகின்ற அந்த பக்குவப்படுகிற சீதை அம்மா வருகிறார்கள். அவருக்கு பக்கத்தில் லட்சுமணராக இருக்கின்ற மாடபாஸ்கர் அவருடைய தலைவருடைய எல்லா கொள்கையிலையும் கஷ்டங்களையும் குடும்பத்தையும் தாங்கி நின்று அவருக்கு உற்ற துணையாக இருக்கின்ற இவர்களுக்கு உற்ற துணையாக ராமர் லட்சுமணர் சீதைக்கு உற்ற துணையாக இருக்கின்ற அவருடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற ஹனுமான் அந்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்திலே நானாக இருந்து உங்களுக்கு என்றென்றும் இப்போதுவோல் என்றென்றும் துணையாக இருந்து நான் உங்களோடு இருந்து துணைபடுவேன் என்று சொல்லிக்கொண்டு இதனை என்ன சொல்லி அவரை வாழ்த்துவது என்று எனக்கு தெரியவில்லை. மலர் மாலை மாடிவிடும், மலர் மாலை வாடிவிடும், மண் மாலை அருந்துவிடும், பொன் மாலை ஒளி குன்றிவிடும், என்னுடைய சொல் மாலை என்றென்றும் நெஞ்சினில் நின்றும் என்று சொல்லி வாழ்த்தி விடுகிறேன். தென்னிந்திய ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் டிபிஎஸ் கார்த்திக் அவர்கள் இப்போதே தலைவரை வாழ்த்தி சில வார்த்தைகள் பேசுவார். வெளியீட்டாளர் ஒரு 30 வருஷமா அண்ணன் சிவத்தமிழை பார்த்துட்டு இருக்க, அதே வேகம், அதே உத்வேகம், அதே இளமை துடிப்போடு இருக்காரு. பத்திரிகையாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பத்திரிகையாளர் நலனுக்காகவும் உரிமைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறாரு அருமை அண்ணாச்சி சிவத்தமிழன் அவர்கள். நான் ஓமை கவிஞர் சொர்ணா அவர்களுடைய நேரடி உதவியாளராக இருந்திருக்கேன். மூத்த பத்திரிகையாளர் எம்விஜே மோகன் கூட இருந்திருக்கேன். எம்விஜே வேலை எல்லாம் நான் தான் செய்வேன். தேர்தல் சமயத்தில் நான் தான் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் சென்று பல பேர் இன்னைக்கு இருக்க நிர்வாகிகள்லாம் உறுப்பினர் நான் சேர்த்தேன் எம்விஜேல. அது இந்த தருணத்தை நினைவு கூறுவேன். இது மாதிரி சிவத்தமிழன் அவர்கள் அவருடைய முயற்சி என்றும் வெற்றி பெற தென்னிந்திய ஒருங்கிணைந்த
பத்திரிகையாளர்கள் சங்கம், உதய எழுச்சி, ரைசிங் பெல், சட்டமன்ற டிவி, வஉசி தமிழ் சங்கம், திராவிட மக்கள் கட்சி என மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாம் வாழ்த்துவதற்கு தகுதியான மிகவும் உன்னதமான உத்தமமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய நமது நீதியரசர் டி.என். அவிநாயகம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துரை வழங்குவதற்காக. இங்கு சிவ தமிழன் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அனைவரும் பாராட்டுதலும் அன்பும் பாசமும் பொழிகின்ற நேரத்திலே அவரை வாழ்த்து மகிழ்வதிலே நானும் மகிழ்கிறேன். அவரிடம் இருக்கின்ற 3 முக்கியமான குணம் என்னவென்றால், ஒன்று பணிவு. அன்றைக்கு அந்த விழாவை பார்த்தீர்களானால் அவர் அங்கங்கே ஓடி 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 ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவரை வரவேற்று அந்த பணிவோடு கூப்பிட்டு அந்த பணிவு மிக அருமையான, எல்லோரும் பெற வேண்டிய ஒரு அருமையான குணம். இரண்டாவது கனிவு. அவர் என்னதான் என்ன நிலைமை இருந்தாலுமே அன்போடு எல்லாத்தையும் அரவணைச்சு, அதாவது ஒரு நம் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி, அதாவது வெற்றி நாயகர் சொன்ன மாதிரி, இந்த வெற்றிக்கு காரணம் அவருடைய கனிவு. எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டும் அப்படிங்கிறார் இந்த கனிவு. அதற்கு மேலே அவருடைய துணிவு. பரவாயில்ல, அவர் சொன்ன மாதிரி யார் வந்தாலும் பயப்பட மாட்டேன், நான் நல்ல காரியத்தை செய்கின்ற போது யாருக்கும் பயப்பட வேணாம் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கு ஒரு சிறந்த நிலையில் இருக்கிறார். பெருமாள், அதாவது நான் பெருமாளை அவருக்கு சிவன் மைத்து வந்தாலும் பெருமாள். அதனால அந்த அளவிலே இருக்கின்ற இந்த விழாவிலே, அந்த அளவிலே நடக்கிற விழா நிச்சயமாக வெற்றி பெறும். இதுபோல இங்கு பாசத்தின் கடல்கள், அன்பின் திருவுருவங்கள் இருக்கிற சபை. நீங்க எல்லாரும் கவனிக்கணும் தெரியல, இந்த போட்டோ எடுத்துருக்கீங்களா, இந்த பொண்ணு, இந்த சின்ன பொண்ணு, அவளுடைய அன்னை தான் அவளுக்கு டைரக்ட் கொடுத்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. நான் கேட்டேன், அந்த பாசமார்களாக இருந்து எல்லோருக்கும் அன்னையின் அன்பு எல்லாருக்கும் மிக சிறந்த அந்த அன்பு இங்கு நிறைந்திருக்கிறதை பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் அந்த அன்போடு சிவதமிழனையும் மனைவியையும் அவருடைய தம்பியும் வாழ்த்தும் போது அவர் 100 ஆண்டு மட்டுமல்ல, பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழணும். அதற்கு ஒவ்வொருடைய ஆசை அன்பு தான் தேவை. இறைவனுடைய அருள்ங்கிறது வேற. எல்லோரும் வாழணும் சொன்னாலே நிச்சயமாக பல்லாண்டு வாழ்வார், வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை விழா ஒவ்வொன்றிலும் நீங்கள் அனைவரும், நான் உட்பட வாழ்த்தணும்னு விரும்புகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்கிறேன், அவருடைய வழியில் நின்று அந்த அன்போடு பணிவோடு துணிவோடு வாழ்ந்தால் வெற்றி மாலை உங்கள் கழுத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூற வணக்கம். 25வது மாநில மாநாட்டிலே மிக வெளிப்படையாக இருந்தார் நம்ம நீதியரசர் அவர்கள். அந்த வாக்கின்படி இன்றைக்கு நமது இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்லுகின்ற அவர் நம்ம தவறை வாழ்த்துவதில் நமக்கெல்லாம் பெருமை. நிச்சயமாக அந்த பெருமை என்றும் எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களோடு நீங்கள் மூத்தவராக இருந்து எங்களை என்றும் நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் சார்பாக நான் அவரை கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக ஏற்புரை வழங்குமாறு நமது தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உயிரின் மேலான நமது யூனியனின் பத்திரிகை சொந்தங்களே, இங்கே நம் முன் அமர்ந்திருக்கும் மூவேந்தர்களே, நீதியரசரே, சட்ட ஆலோசகர் அவர்களே, தலைமையேற்று நடத்தி தரும் லயன் பெருமாள் ஐயா அவர்களே, கோவையிலிருந்து வந்திருக்கும் செல்வகுமாரன் அவர்களே, மட்டுமுள்ள மாநில நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியுடன் கூடிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த விழா இப்போதான் நடத்தி முடிக்கப்பட்டு ஒரு 1.5 மாதங்கள் தான் ஆகிறது.
2 மாதங்கள் தான் ஆயிடுது. அதற்கு 100 விழாவா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு மனதில் வினா இருக்கும். இந்த விழா வந்து எனக்காக எடுக்கப்படாவிட்டாலும் கூட உண்மையிலே மாநில மாநாட்டை 25வது மாநில மாநாட்டை அனைவரும் சேர்ந்து மிக அற்புதமான ஒரு பேரையும் நற்பெயரையும் புகழையும் கடுமையாக உழைத்த காரணத்தால் வெற்றி விழாவாக அது அமைந்தது. அந்த வெற்றி விழா அமைவதற்கு காரணமான முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு பாராட்டு விழா எடுக்கணும் என்று நமது தலைமை சட்ட ஆலோசகர் திரு MK கோவிந்தன் வழக்கறிஞர் ஐயா அவர்கள் முடிவெடுத்தார்கள். அது போன மாதமே நடத்தி விட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அது நீங்கள் 10 பேர் மட்டும் வைத்து பண்ணினால் அது பொருத்தமாக இருக்காது சார். எல்லாருமே இதில் ஒவ்வொருத்தரும் ஒரு செங்கல் வச்சு அந்த கட்டடத்தை கட்டியிருக்கோம். அதனால அனைவரும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக என்னுடைய பிறந்தநாள் 30ஆம் தேதி டிசம்பர் மாதம் வருகிறது, அதில் நடத்தி தாருங்கள் அப்படி என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டேன். அவர்களும் இந்த அரங்கத்தை உடனடியாக நமது PRO அம்ஜத் இப்ராஹிம் அவர்களுடைய மூலமாகவும் நமது பொதுச் செயலாளர் மற்றும் துணைத் தலைவர்கள் மூலமாகவும் உடனடியாக அது உறுதி செய்யப்பட்டது. உறுதி செய்யப்பட்ட விட்ட பிறகு அது பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தா, ஒரு தென் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் அதில் முதன்மையானவர்கள் தங்கராஜ், சக்கரா சுரேஷ், AC முருக, அப்புறம் அந்த அவங்களுடைய சகாக்கள் 15 பேர் இருக்காங்க. அவங்களுடைய அழுத்தம் காரணமாக ஒரு தினசரி காலண்டர் ஒன்று போட்டு அன்னைக்கு ஐயா கையால் வெளியேற்றணும் அப்படின்னு நான் சொன்னேன். அது மாதிரி நாங்கள் அனுமதி வாங்காமலேயே இந்த ஐயா இன்றைக்கு வெளியிட காரணமாகிறதுக்கு என்னுடைய அன்புதான் காரணம் என்று நினைக்கிறேன். அவர்கள் வந்து நான் நினைத்தபடி என்னுடைய எண்ணப்படி அந்த காலண்டரை வெளியிட்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள் நமது தலைமை இயக்குனர் லயன் பெருமாள் அவர்கள். அது எனக்கு ஆத்ம திருப்தியாக மட்டுமில்லை, லயன் பெருமாள் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு நினைத்ததை முடிப்பவன் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அது கர்வமாக கூட நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்த காரியத்தை நான் முடிக்காமல் எனது குடும்பத்தை கூட கவனிக்காமல் செய்திருப்பேன். அப்படி செய்து தான் இந்த அளவுக்கு நம்ம 25வது மாநில மாநாட்டை உங்கள் மூலமாக எல்லாருடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக நடைபெற்றது. அதனுடைய எதிரொலி என்னவென்றால், இங்கிருந்து போனவர்கள்லாம் பல அமைப்புகளில் இருந்தாங்க. அந்த வெற்றியின் எதிரொலியாக வருகிற 19ஆம் தேதி சேலத்தில் நமது யூனியன் சார்பான சேலம் அமைப்பு ஒரு 35 பேர் உறுப்பினர்கள் கூடிய அமைப்பாக உருவாக்கப்பட உள்ளது. அதுக்கு ஹவுஸ் பாய் என்பவரும் நெற்றிகன் நிருபர் சேலம் மனோகரன் அவர்களும் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இன்னொரு எதிரொலியாக மதுரையில் மிகப்பெரிய அங்கெல்லாம் 45 பேர் இருந்தோம் நிர்வாகிகள். அது இந்த வழக்கு சம்பந்தமாக குழப்பம் ஏற்பட்டு இங்கேயா அங்கேயா என்று நடுநிலைமை வைத்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சிலர் அங்கங்கே இந்த வேடந்தாங்கல் பறவை மாதிரி போனவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மதுரையில் வருகிற 12ஆம் தேதி ஒரு அமைப்பு மதுரையில் ஏற்படுகிறது. மேலும் சில ஊர்களிலிருந்து எங்களுக்கு தேதி கேட்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் உழைத்த உழைப்பு, இந்த வெற்றியின் 25வது வெற்றி விழா தான் இதுக்கு காரணம் என்று நினைக்கிறேன். அதே நேரம் நான் உங்களுடைய என்னென்ன கேட்கிறதுனா, என்னுடைய இளவல் இங்கே இருந்தார், எல்லாரும் ஒத்துழைத்தார். இப்போ அதே ஒத்துழைப்பை தம்பி தருகிறான் என்றாலும் எனக்கு சில உடல்நிலைகள் சரியாக வரமாட்டேங்குது. கண் பார்வை சரியாக வரமாட்டேது, சில நேரம் இதயத்தில் வலி இருக்கிறது, சில நேரம் பல்லில் வலி, இப்படி பல்வேறு உபாதைகளில் என்னுடைய மனசோர்வுகள் என்னை சில
சங்கடத்துக்கு உட்படுகிறது. தொடர்ந்து முன்பு மாதிரி என்னால் உங்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற உத்வேகம் இருக்கிறதே வழிய உடல் ஒத்துழைப்பு தரவில்லை. அதனால் இந்த நேரத்தில் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. உங்கள் ஒத்துழைப்போட இதுக்கு ஒரு நல்ல முடிவு விரைவில் எடுப்போம். இத்தனை பேர்களுக்கும் நான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது என்பதற்காக இந்த சிறிய விழாவை நான் நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது பெரிய விழாவாக அமைந்தது. எல்லா நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி நாம் என்றென்றும் நான் உங்களோட இருப்பேன் என்று கூறி வந்த பெரியவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. 40 ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை உலகிலே தன்னை ஈடுபடுத்தி உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த பத்திரிகை உலகத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனுக்கு பிறந்த நாள் விழா. 66 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே பிறந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வல்லுநராக இருந்து நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனுக்கு பிறந்த நாள் விழா. எத்தனை இடர்கள் வந்தாலும் உங்களை எல்லாம் காத்து நிற்பேன், அரணாக உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று நம்மை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய அன்பிற்கு இன்று ஒரு பிறந்த நாள் விழா. இப்படி எப்படியோ சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் காலம் என்ன காட்டாறு கரை புரண்டு ஓடுகின்ற காரணத்தினால் உங்களை இன்னும் இங்கே காக்க வைக்க கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே இந்த விழா இனிதோடு நிறைவேறுகிறது. தேசிய கீதத்தோடு இந்த விழா நிறைவடைகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மேலும் தலைவர் வாழ்த்தியதின் பயனாக மிக அருமையாக எனது நண்பர் ஒரு கருத்தை சொன்னார். அதை மட்டும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். தலைவர் என்னை வாழ்த்தினார், அந்த வாழ்த்துதல் பலித்து விட்டது. நான் இன்றைக்கு அவருடைய வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தைக்காக, அவர் சொன்னதை கேட்டு அவர் வாழ்த்தியதை வழி நடந்ததனால் நான் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று ஒரு மிகப்பெரிய கருத்தை சொன்னார். அவருக்கு உங்கள் பாராட்டுகளை சொல்லுங்கள். நல்ல கதை முடிகிற செய்தார். இத்தோடு தேசிய கீதத்தோடு இந்த நிகழ்ச்சி இனிதாக முடிகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். கணேசன் அவர்கள் நமது அமைப்பினுடைய வடசென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, உலகத்திலே எல்லா தலைவருடைய புகைப்படமும் அவர் காசி சர்ச்சிலே வைத்து ஒவ்வொரு மாதமும் பிறந்த விழாவை பெரிய புகைப்பட நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். இன்றைக்கு கல்கத்தா, பாம்பே எங்கே இருந்தாலும் அந்த பத்திரிகை ஸ்டேட்ஸ்மேன் எல்லா பத்திரிகையும் இங்கே அவருடைய படத்தை வாங்கி போகிறார். அதிக புகைப்படங்கள் எங்கேயும் கிடைக்காது. அதை பணங்கள் செலவழித்து அவர் நடத்தி வருகிறார். அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து இப்போது மீண்டு வந்திருக்கிறது நன்றி சொல்ல வந்திருக்கிறார். அவருக்கே உங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி தொடரட்டும். அனைவருக்கும் மீண்டும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.